ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 7க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் எலமெண்ட்ஸ், ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே சேர்ந்து ஒரே யூனிட்டாக வரும். ஸோ இந்த யூனிட்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சிவில் ரிலேட்டடாகவும் ட்ரிபிள் ரிலேட்டடாகவும் மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவும் நம்ம அகாடமியில டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனல்ல டெய்லி குயிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்றோம். அதுவும் இல்லாம இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்றீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி 6 டெஸ்ட் முடிச்சிருக்கு. 6 டெஸ்ட்டுமே நம்ம கொஸ்டின் பேப்பர் டெலகிராம்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நாங்க எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 7, அதாவது டெஸ்ட் 7ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய யூனிட் இதுதான். இதுல 3 சப்டிவிஷனா பிரிக்கலாம். ஆர்சிசி, ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட், அப்புறம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இது 3மே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சப்ஜெக்ட். இது எல்லாம் சேர்ந்து ஒரே யூனிட்டா வரும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த யூனிட்ல இருந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்சிசில தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட்ரெஸ்ல இருந்து மேக்ஸிமம் 2ல இருந்து 3 கொஸ்டின் தான் வரும். அதிகமா ஆர்சிசி அண்ட் ஸ்டீல்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்றாங்க. சோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி 2 கேட்டகரி இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்னு படிக்கிறோம். சோ இந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் செப்பரேட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் செப்பரேட் வேல்யூஸ் வரும். ஸ்டீலுக்கு என்ன வரும், கான்கிரீட்டுக்கு என்ன வரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல நம்ம படிப்போம். இதுவே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடா இருந்ததுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி படிப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடா இருந்ததுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி படிப்போம். சரிங்களா? சோ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கான்கிரீட்டுக்கு 3 வரும், ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 வரும். சரிங்களா? அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது படிப்போம். அதுக்கான வேல்யூஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லிமிட் ஸ்டேட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்னு படிக்கிறோம். சரிங்களா? சோ இந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஸ்டீலுக்கு வந்து 1.15, கான்கிரீட்டுக்கு வந்து 1.5. ஓகேவா? சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்டீல்ல வந்து 2 ஈ இருக்கு, அதனால 2 1 வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்டீல்ல 2 ஈ இருக்கிறனால இதுல 2 1 வரும் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது கான்கிரீட் 1.5 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடிஷனலா இந்த டேட்டாவும் கொடுத்துருக்கேன். சோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்றாங்கன்னா as per IS 1343/1980 the value of creep coefficient அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ creep coefficient ஓட வேல்யூஸ் பத்தி தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலால இருந்து வரும். யங்ஸ் மாடுலஸ் வந்து என்னது, ES divided by EC அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலர் ரேஷியோ பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. மாடுலர் ரேஷியோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் யங்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை லோயர் யங்ஸ் மாடுலஸ். இப்ப ஸ்டீலையும் கான்கிரீட்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டீலுக்கு தான் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூஸ் வந்து அதிகம். சரிங்களா? கான்கிரீட்டுக்கு அதை விட கம்மி. அப்ப ஹையர் யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்டீல்ன்றனால மேல ES divided by EC அப்படின்னு சொல்லி போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் ரேஷியோக்கான ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது என்னன்னா M is equal to 280 divided by 3 into sigma CBC அப்படின்றது நம்ம படிப்போம். சரிங்களா? சோ அதே மாதிரி தான் கிரீப் கோஎஃபிஷியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஷார்ட் டர்ம் யங்ஸ் மாடுலஸ், லாங் டர்ம் யங்ஸ் மாடுலஸ்னு 2 இருக்கு. சோ ஷார்ட் டர்ம் யங்ஸ் மாடுலஸ்னா EC is equal to 5000, ஷார்ட் டர்ம் யங்ஸ் மாடுலஸ் ES equal to EC plus 1 plus theta, EC divided by 1 plus theta. ஓகேவா? இது வந்து எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா லாங் டர்ம் யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா. ES equal to EC divided by 1 plus theta. இதுல EC ன்னு இருக்குல்ல, இதுதான் என்னது, ஷார்ட் டர்ம் யங்ஸ் மாடுலஸ். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 5000 root FCK.
அப்ப இந்த ஃபார்முலால போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ES = 5000 root FCK / 1 plus theta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுல இந்த தீட்டான்னு இருக்குல்ல, அந்த தீட்டாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா creep coefficient அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த creep coefficient ஓட வேல்யூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த creep coefficient வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா IS 456 கோட் புக்ல 7 days 28 days 1 year அப்படின்னு சொல்லி பிரிச்சு போட்டிருக்காங்க. சரிங்களா? 7 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.2, 7 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.2 வரும். 28 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 1.6 வரும். 28 daysக்கு வந்து 1.6 வரும். 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.1 வரும். 1 இயருக்கு 1.1 வரும். 7 days 28 days 1 year. 7 daysக்கு வந்து 2.2, 28 daysக்கு 1.6, 1 இயருக்கு வந்து 1.1. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த ஃபார்முலா ES = EC / 1 plus theta. ESன்றது என்னது? லாங் டர்ம் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதை வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா லாங் டர்ம் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறாங்க. EC வந்து 5000 root FCK-வா? நீங்க என்ன கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்றீங்களோ அதை ரூட் FCK-ல போடுவோமா? / 1 plus theta. தீட்டாவோட வேல்யூ கொடுத்திருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 3. As per IS specification, the nominal concrete cover moderate exposure க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? சோ மைல்ட பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? மைல்டு 20 mm வந்து மைல்டுக்கு வரும். மாடரேட்டுக்கு வந்து 30 mm. மாடரேட்டுக்கு 30 mm. கொஸ்டின்ல மாடரேட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மைல்டு, மாடரேட். சிவியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 45. எக்ஸ்ட்ரீம் வந்து சரி, வெரி சிவியர் வந்து பாத்தீங்கன்னா 50. எக்ஸ்ட்ரீம் வந்து 75. எக்ஸ்ட்ரீம் வந்து 75. இந்த டேபிள் படிச்சுக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 20, 30, 45, 50, 75. மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? சோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. அடுத்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து ஒரு டேபிள் கேட்டிருக்காங்கப்பா. இதையும் தெரிஞ்சுக்கங்க. the partial safety factor for load to be adopted, dead load, live load, இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. டெட் லோடு, லைவ் லோடு, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்க்கு என்ன வரும்? 1.5, 1.5. ஒரு டேபிள் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த டேபிள பாருங்க. இதோ பாருங்க, ஒரு பக்கம் லோடு காம்பினேஷன் இருக்கு. டெட் லோடு, லைவ் லோடு, டெட் லோடு பிளஸ் வின் லோடு. வின் லோடுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எர்த்குவைக் லோடுன்னு சொல்லலாம். அதாவது டெட் லோட் பிளஸ் வின் லோடுன்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டெட் லோட் பிளஸ் எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். மூணாவது டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு பிளஸ் வின் லோடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு பிளஸ் எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. சோ இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல டெட் லோடு, லைவ் லோடு, வின் லோடு, அப்படி இல்லைன்னா எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல சர்வீசபிலிட்டியில என்ன பண்ணலாம்? டெட் லோடு, லைவ் லோடு, வின் லோடு, அப்படி இல்லைன்னா எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது ரெண்டுமே தனித்தனி காலம் பா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த டேபிள் வந்து நீங்க IS 456 கோட் புக்ல டேபிள் நம்பர் 18, டேபிள் நம்பர் 18ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னா நம்ம வந்து இந்த டேபிள தான் எடுத்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெட் லோடும் லைவ் லோட மட்டும் கேட்டிருக்காங்க. அப்பனா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கலாம். டெட் லோடு பிளஸ் லைவ் லோடுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 and 1.5 சொல்லியிருக்காங்க. அதை தான் இதுல போட்டிருக்கோம். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு, டெட் லோடு பிளஸ் வின் லோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெட் லோடு பிளஸ் எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். மூணாவது டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு பிளஸ் வின் லோடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு பிளஸ் எர்த்குவைக் லோடுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் தனியா போட்டுக்கணும், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டின்னு போடணும். லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல டெட் லோடு, லைவ் லோடு, வின் லோடு, அப்படி இல்லைன்னா டெட் லோடு, லைவ் லோடு, எர்த்குவைக் லோடு. சரிங்களா? 1.5, 1.5 ஐஃபன் 1.5, அப்படி இல்லைன்னா 0.9 ஐஃபன் 1.5. அடுத்தது 1.2, 1.2, 1.2. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீசபிலிட்டிலயும் அதே தான். 1 ஐஃபன் 1 ஐஃபன் 1, அதே மாதிரி 1 0.8 0.8. சரிங்களா? சோ இது அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. A cantilever beams and slab the basic value அப்படின்றாங்கப்பா. சோ அதாவது டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா பேசிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதாவது ஸ்பான் பை டெப்த் ஈக்குவல் டு ஸ்பான் பை டெப்த். அந்த டெப்த்ன்றது
எஃபெக்டிவ் டெப்தா இருக்கும் சரிங்களா. ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த், ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு பேசிக் வேல்யூ. இதை வச்சுதான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. சோ இந்த பேசிக் வேல்யூ அப்படின்றதான் டிஃப்ளெக்ஷன். இந்த பேசிக் வேல்யூன்றதுதான் டிஃப்ளெக்ஷன். இது வந்து டைப்ஸ் ஆஃப் பீமை பொறுத்து மாறும். இப்ப கேண்டிலிவர் பீம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேசிக் வேல்யூ என்ன வரும் 7 அப்படின்னு சொல்லி வரும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்த வரைக்கும் 20, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு 20, கண்டினியூஸ் பீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 26, கண்டினியூஸ் பீமுக்கு 26, கேண்டிலிவருக்கு 7, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20, கண்டினியூஸ் பீமுக்கு 26. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, a deflection can be controlled by, இப்பதான் நான் சொன்னேன் ஒரு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம தேவைன்னா எதை வச்சு கொண்டு வரோம், ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ, ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் அப்படி இல்லைன்னா ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோன்னு சொல்லலாம் ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா the minimum clear cover. சோ இப்ப நார்மலாவே எந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், கிளியர் கவர் கொடுத்தாகணும். இப்ப உதாரணத்துக்கு பீம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதான் பீம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போமா, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட பாட்டம் போர்ஷனை தான் என்ன பண்ணுவோம் கிளியர் கவர்னு சொல்லுவோம். ஒரு சம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க கிளியர் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கிளியர் கவர். அதே மாதிரி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட சென்டர்ல இருந்து இந்த டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த்தை எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னுவாங்க. எஃபெக்டிவ் டெப்த்ன்றது வேற, ஓவரால் டெப்த்ன்றது வேற. ஓவரால் டெப்த்னா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஓவரால் டெப்த்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் டெப்த்னா இந்த டென்ஷன் ஜோன்ல இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து டாப் போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் எஃபெக்டிவ் டெப்த்னு சொல்லுவோம். நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிளியர் கவர்ன்றது வேற, எஃபெக்டிவ் கவர்ன்றது வேற. கிளியர் கவர்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட பாட்டம் போர்ஷன்ல இருந்து இந்த எண்டு போர்ஷன், எஃபெக்டிவ் கவர்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட சென்டர்ல இருந்து இந்த எண்டு போர்ஷன், அது எஃபெக்டிவ் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. சோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. சோ இப்ப அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின்ல கிளியர் கவர் எல்லாத்துக்குமே எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மினிமம் கிளியர் கவர் த மெயின் ஸ்டீல் பார் அப்படின்றாங்க. ஸ்லாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20, ஸ்லாபுக்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 20 mm கொடுக்கணும். இது வந்து நியூ கோடு. பழைய கோட்ல வந்து எவ்வளவு சொல்லுவாங்க அப்படின்னா 15 mm வந்து ஸ்லாபுக்கு சொல்லியிருக்காங்க. 15 mm வந்து ஓல்டு கோட்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸ்லாபுக்கு வந்து சொல்றாங்க. பீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 mm, பீமுக்கு வந்து எவ்வளவு வரும்னா 25 mm ஸ்லாபு பீமு. அடுத்தது காலம், காலமுக்கு வந்து எவ்வளவு வரும்னா 40 mm, காலமுக்கு வந்து 40 mm சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது காலம் வந்து 40 mm அப்படின்றது சொல்லியிருக்கேன். இது புது கோடா இருந்தாலும் பழைய கோடா இருந்தாலும் ஒண்ணுதான். ஃபூட்டிங்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபூட்டிங்க்கு வந்து பழைய கோடு வந்து 100 mm இருந்துச்சு, புது கோடு 50 mm, சாரி பழைய கோடு தான் 75, இது ஓல்டு கோடு, ஓல்டு கோடு 75, நியூ கோடு ஃபூட்டிங்க்கு வந்து இப்ப புது கோடு IS 456 2000ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ கோடுல வந்து ஃபூட்டிங்க்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஃபூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 50 mm அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேவா. சோ இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், இது பேசிக்கான விஷயங்கள் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. சோ இதுவும் ரொம்ப முக்கியம்பா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா FCU FOI ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஃபார் கான்கிரீட் அண்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்டீல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ES அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் ஃபார் ஆல் கிரேட் ஆஃப் கான்கிரீட், தி அல்டிமேட் ஃபிளக்சரல் ஸ்ட்ரெயின் இன் எ கான்கிரீட் இஸ் அப்படின்றாங்க சரிங்களா. சோ அல்டிமேட் ஃபிளக்சரல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது சொல்றாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட் ரெண்டு இருக்கு. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அதே மாதிரி லிமிட் ஸ்டேட் மெத்தட் ரெண்டு இருக்கு. இப்ப ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்மளுக்கு லீனியரா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் லீனியரா இருக்கும். லிமிட் ஸ்டேட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து லீனியரா இருக்கும், ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பாராபோலிக் கம் ரெக்டாங்குலர் இந்த மாதிரி இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஓகேவா. சோ இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பத்தி டெப்தா நான் வந்து பின்னாடி ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன், அதுல நான் கிளியரா சொல்றேன். இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ அந்த கொஸ்டின் பார்ப்போம் நம்ம. இதோ பாருங்க, நான் ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன் பாருங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது லிமிட் ஸ்டேட் மெத்தட். இது வந்து என்ன சொல்றாங்க ஒரு காலம், அதாவது ஒரு பீமோட செக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் பீம். சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் பீம்னா டென்ஷன் ஜோன்ல மட்டும் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுதான் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ரெண்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்ட்ரெயின் டயக்ராம் பாருங்க எப்படி இருக்கு, லீனியரா தான் இருக்கு. ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்கு, பாராபோலிக் கம் ரெக்டாங்குலரா இருக்கு. சோ இந்த லீனியர் இருக்குல்ல, இத பாருங்க இந்த மாதிரி லீனியரா இருக்குல்ல,
மேல கம்ப்ரஷன் ஜோன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.0035 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ என்னன்னா 0.87 FY divided by ES plus 0.02 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா? சோ இதுதான் என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து பாராபோலிக்கம் ரெக்டாங்குலர் அப்படின்னு இருக்கேன். அதாவது இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாராபோலிக்கம் ரெக்டாங்குலர் இப்படி வந்து டயக்ராம் வருதா? சோ இங்க வந்து ரெக்டாங்குலர் மாதிரி வந்து என்ன ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன வருது, ரெக்டாங்குலர் மாதிரி வந்துருது. அதுக்கப்புறம் இப்படி பாராபோலாவா மாறிடுது. சோ இதுல வந்து டாப்ல இருந்து 3/7 XU, டாப்ல இருந்து 3/7 XU, பாட்டம்ல இருந்து எவ்வளவு வரும் 4/7 XU. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெக்டாங்குலரா இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் 3/7 XU அப்படின்ற. அதே மாதிரி இந்த பாராபோலாவா இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் 4/7 XU அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியாப்பா. இந்த டெஸ்ட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்த பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அந்த கொஸ்டினுக்கு வாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா FCU FY cube compression strength of concrete and yield stress respectively. ES என்றது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் ஃபார் ஆல் கிரேட் ஆஃப் கான்கிரீட். த அல்டிமேட், இந்த வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்கன்னா த அல்டிமேட் ஃபிளக்சரல் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அப்படின்றாங்க. அப்பனா வந்து கான்கிரீட்ல கம்ப்ரஷன் ஜோன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம், ஸ்டீல் வந்து டென்ஷன் ஜோன் அப்படின்வாங்க. அப்ப மேல இருக்கக்கூடிய கம்ப்ரஷன் ஜோனோட வேல்யூ தான் கேட்கறாங்க. அது வந்து 0.0035. இதுவே இந்த இடத்துல கான்கிரீட்டுக்கு பதிலா ஸ்டீல்னு சொல்லிட்டாங்கன்னா இது அடிப்போம். அல்டிமேட் ஃபிளக்சரல் அல்டிமேட் ஈல்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி அடிப்போம். நீங்களே பாருங்க, நான் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்க. இதுல உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க. சோ அதாவது மேல தானே கான்கிரீட் இருக்கு, அந்த வேல்யூ 0.0035 தானே. சோ அதே மாதிரி கீழே வந்து ஸ்டீலோட வேல்யூ இருக்கா, அதை தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் மேல வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் பீம் அப்படின்றாங்க. சோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் அப்படின்னா என்ன, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்னா என்ன, அதே மாதிரி பேலன்ஸ்டு செக்ஷன்னா என்ன அப்படின்றத நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நார்மலா ஒரு கான்கிரீட் இருக்குன்னு வைங்களேன். இந்த கான்கிரீட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 ஜோனா பிரிப்போம். மேல இருக்குது கம்ப்ரஷன் ஜோன், கீழே இருக்குது டென்ஷன் ஜோன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து நம்ம டென்ஷன் ஜோன்ல தான் மெயினா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் இன் கம்ப்ரஷன், வீக் இன் டென்ஷன். அந்த டென்ஷன்ல வீக்கா இருக்கிறனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்டீல் வந்து கொடுக்குறோம். சோ இதுல அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்னா என்னன்னா, கான்கிரீட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், அதிகமா போட்டுருவோம், ஸ்டீலை வந்து கம்மியா போட்டுருவோம். அப்ப வந்து எதுல ஃபெயிலியர் ஆகும், ஸ்டீல்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? லோடு வந்து அப்ளை ஆக ஸ்டீல் கம்மியா போட்டுருக்கனால ஸ்டீல்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்வாங்க. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட், ஸ்டீலை வந்து அதிகமா போட்டு கான்கிரீட்டை கம்மியா போட்டுருவாங்க. அப்பனா என்ன ஆகும், கான்கிரீட்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். இது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்வாங்க. பேலன்ஸ் செக்ஷன்னா ரெண்டுமே ஈக்குவலா போடுவாங்க, ஈக்குவலா ஃபெயிலியர் நடக்கும். அப்பனா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்றது ஸ்டீல் கம்மியா இருக்கும், அதனால ஸ்டீல்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதுவே ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்றது ஸ்டீல் அதிகமா இருக்கும், கான்கிரீட் கம்மியா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனை பிரிட்டில் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்திருப்பாங்க. இதோ பாருங்க, இதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா XU less than XC, XU less than XC, ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் less than கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். அதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்வாங்க. அதே மாதிரி XU கிரேட்டர் than XC அப்படின்றத ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்வாங்க. அதே XU ஈக்குவல் டு XC அப்படின்றத பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்வாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல பாருங்க அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்றது என்னது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் டெப்த். இப்போ அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. அதே மாதிரி கான்கிரீட் ரீச்சஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ப்ரியர் டு த ஸ்டீல் அப்படின்றாங்க. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனோட ஸ்டேட்மெண்ட். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்னா ஸ்டீல் தான் வந்து என்ன பண்ணும், கான்கிரீட்டுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணி ஸ்டீல்ல வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். அப்பனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் பேலன்ஸ் செக்ஷன் அப்படின்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேவா?
லிவர் ஆர்ம் ரெசிஸ்டன்ட் கப்புள் இஸ் லெஸ் தென் பேலன்ஸ் செக்ஷன் சொல்றாங்க. லிவர் ஆர்ம் ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் சொல்லக்கூடாது, கிரேட்டர் தென் தான் சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. ஒரு முக்கியமான ஃபார்முலா கொஸ்டின் நம்பர் 10ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன் a flexural compression of a concrete the maximum design stress as per IS அப்படின்றாங்க. சோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா 0.447 FCK அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து in a flexural compression the maximum stress in a characteristic curve of a concrete அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.67 FCK அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. சோ இது வந்து ஒரு சம்மு கேட்டிருக்காங்கப்பா. என்னன்னா as per IS 456/2000 working stress method modular ratio M25 grade concrete permissible compression strength due to bending in a concrete அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ modular ratio தான் கேக்குறாங்க. modular ratio ஃபார்முலா என்னன்னா M is equal to 280 divided by 3 into sigma CBC. இதுல சிக்மா சிபிசின்றது வந்து டேபிள்ல கொடுத்துருப்பாங்க. சோ அதை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம். சிக்மா சிபிசி வந்து பாத்தீங்கன்னா 1/3 FCK அப்படின்னு சொல்லுவாங்க. 1/3 FCK அப்படின்வாங்க. அப்பனா 1/3 into FCK வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, அதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 280 divided by 3 into சிக்மா சிபிசி அப்படின்னு போடலாம். நான் எனக்கு கொஸ்டின்ல வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்மா சிபிசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ அதனால நான் வந்து 1/3 FCK போடணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே எடுத்து போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி போடுங்க. சரிங்களா? அப்ப வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8.5 அப்படின்றது கிடைச்சிருக்கு. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இதை நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாடுலர் ரேஷியோ M வந்து 10.98 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 12. MU லிமிட் FCK BD ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அல்டிமேட் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பேலன்ஸ் செக்ஷன் அப்படின்றாங்க. இதுல கேவோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க. சோ அந்த கேவோட வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் அப்பான் கிரேட பொறுத்து மாறும். FE250, FE415, FE500 அப்படின்னு சொல்றாங்க. FE250க்கு வந்து 0.149 அப்படின்றது வரும். சரிங்களா? அப்பனா FE250, FE415, FE500. ஓகேவா? அப்ப வந்து என்ன வரும்? FE250க்கு 0.149 அப்படின்றது வரும். 415க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 415 அதாவது ரெண்டாவது தானே 415, அதுக்கு வந்து 0.133 அப்படின்றது வரும். 500க்கு வந்து பாத்தீங்கன்னா 0.138 அப்படின்றது வரும். அப்ப வந்து FE250, FE415, FE500 0.149, 0.133, 0.138. இது அப்படியே என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. The maximum strain in a tension reinforcement in a section at a failure அப்படின்றாங்க. சோ இப்பதான் நான் உங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். கம்ப்ரஷன்னா 0.0035 அப்படின்றது வரும். ஓகேவா? சோ இதுவே டென்ஷன் ஜோன் அப்படின்னா ஸ்டீல்ல ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு ஃபார்முலா தான் என்னது? FI/1.15 ES plus 0.002 அப்படின்றது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. According to IS 456/2000 under limit state of collapse அப்படின்றாங்க. maximum compression strain in a concrete for axial compression. இதோட வேல்யூ என்னன்னா axial compression அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்க என்ன அடிக்கணும்? 0.002. நீங்களே பாருங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதாவது மேல வந்திருக்கக்கூடிய ஃபிளக்சரல் ஸ்ட்ரெயின் வந்து 0.0035 சொல்லியிருக்காங்களா? இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா கீழே வந்து சம் ஸ்ட்ரெயின் வந்து வேல்யூ வந்து வந்திருக்கான். அதுதான் வந்து மேக்ஸிமம் கம்ப்ரஷன். அது 0.002 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த டயகிராம் ஒரு டைம் பாத்துக்கோங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆக்சியல் கம்ப்ரஷன்னா 0.002. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் FE415க்கு என்ன வரும்? 0.138. சரிங்களா? மத்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். FE250னா ஆப்ஷன் ஏ, FE415னா 0.138 அப்படின்றது வரும். FE500னா ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 16.
In a limit state design as per IS 456-2000, the shape of compressive block of concrete in a combination of ஸோ அந்த கம்ப்ரெஷனோட இது ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து ரெக்டாங்குலர் அண்ட் பேரபோலிக் ஷேப், ரெக்டாங்குலர் அண்ட் பேரபோலிக் ஷேப். இந்த ஒத்த டயக்ராமை வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, பாதி வரைக்கும் ரெக்டாங்குலர்னு இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பேரபோலாவா வருது. அப்ப அந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் வந்து ஹைட் எவ்வளவு இருக்கும், 3/7 XU அப்படின்றது வருது. அதுக்கு கீழே அந்த பேரபோலா வந்து என்ன வருது, 4/7 XU அப்படின்றது வருது. அப்ப அந்த ரெக்டாங்குலர் கம் பேரபோலிக் அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஷேப் வந்து சொல்லணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னப்பா வரும், ஆப்ஷன் சி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஒரு ஃபார்முலா, the distance of a neutral axis from the top of compression fiber of singly reinforced rectangular section அப்படின்றாங்க. சோ இந்த singly reinforced rectangular beamக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபார்முலா வந்து கேக்குறாங்க. the distance from the neutral axis XU வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 0.87 FY into AST divided by 0.36 FCK into B அப்படின்வாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18, the maximum spacing of vertical stirrups அப்படின்றாங்கப்பா. ஸோ அதாவது வந்து பீம்ல வந்து நம்ம ஸ்டிரப்ஸ் வந்து கொடுப்போம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய பீம்ல ஸ்டிரப்ஸ் வந்து கொடுப்போமா, இந்த ஸ்டிரப்ஸை வந்து நம்ம இப்படி வர்டிகல் ஸ்டிரப்ஸா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸா கொடுக்கலாம். இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க, இப்படி இருக்கக்கூடிய பீம்ல இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ் இப்படிதான் கொடுப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் நம்ம எவ்வளோன்றத ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வர்டிகல் ஸ்டிரப்ஸும் இதுக்கும் உள்ள ஸ்பேசிங் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வர்டிகல் ஸ்டிரப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், 0.75 இன்டு டி. டின்றது என்னது, எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்வாங்க. 0.75 இன்டு டின்றது இந்த வந்து வர்டிகல் ஸ்டிரப்ஸ்க்கு வரும், 0.75 இன்டு டி வர்டிகல் ஸ்டிரப்ஸ். இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ்க்கு என்ன வரும்னா 1D. இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ்னா 1D. எனக்கு கொஸ்டின்ல இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ்னா 1D, வர்டிகல் ஸ்டிரப்ஸ் அப்படின்றது 0.75D. ஓகேவா. சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க, சர்வீசபிலிட்டி ஷியர் கி ஷிங்கேஜ் கான்கிரீட் ஸ்பிளாலிங். ஓகேவா. சர்வீசபிலிட்டின்றது டிஃப்ளெக்ஷன், ஷியர் கி வந்து ஸ்லைடிங், ஷிங்கேஜ் வந்து கிராக்கிங், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஸ்பாலிங்ன்றது கரோஷன். அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின் நான் சொல்லிட்டேன்ப்பா. the limit state method result and compressive force. கம்ப்ரஷன்னா ஃப்ரம் த டாப்ல இருந்து தானே வரணும். எனக்கு வந்து கேட்டிருக்கிறது ஆப்ஷன்ல எல்லாமே டாப்னு தான் சொல்றாங்க. 3/7 ஃப்ரம் த டாப், 4/7 ஃப்ரம் த பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது 21வது கொஸ்டின். ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, இது ஒரு மேட்சாவே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா tau is equal to VU by BD அப்படின்றது வரும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ரப்சர் அப்படின்றது 0.7 √FCK அப்படின்றது வரும். ஓகேவா. அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் அப்படின்லாம், அப்படிலாம் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 5000 √FCK அப்படின்றது வரும். அடுத்தது டெவலப்மெண்டல் லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா π சிக்மா S divided by 4 tau BD அப்படின்றது வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 22, the deflection value beam included the effect of temperature creep shrinkage occurring after erection. கொஸ்டின்ல இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் எரெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்தா என்ன அடிக்கணும், ஸ்பான் பை 315 அடிக்கணும், அப்படி இல்லைன்னா 20 mm அப்படின்றது அடிக்கணும். ஒருவேளை ஆஃப்டர் எரெக்ஷன்ற வார்த்தை வரல, வெறும்னே எரெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா என்ன வரும், வெறும்னே எரெக்ஷன்ற வார்த்தை வந்ததுன்னா ஸ்பான் பை 250 அப்படின்றது மட்டும் வரணும், 20 mm வரக்கூடாதுப்பா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர்ன்ற வார்த்தை வந்தா ஸ்பான் பை 350 அல்லது 20 mm சொல்லணும். உங்களுக்கு ஆஃப்டர்ன்ற வார்த்தை கொடுக்கலனா ஸ்பான் பை 250 அடிக்கணும். ஓகேவா. சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23, the main reinforcement of RCC slab consists of 10 mm பார் வந்து 100 mm ஸ்பேசிங்னு சொல்லியிருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா 10 mm க்கு பதிலாக 12 mm பாரை வந்து யூஸ் பண்றேன். அப்ப ஸ்பேசிங் வந்து எவ்வளவு கொடுப்போம், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் போடுற மாதிரி 10 mm பாருக்கு வந்து 10 mm சொல்லிட்டாங்களா, அப்ப 100 cm ஸ்பேசிங்னு சொல்லியிருக்காங்க,
அப்ப 12 mm பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இப்படின்னு போட்டு என்ன பண்றாங்க, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை வந்து 120 போடுறாங்க. இது வந்து தப்பான ஆன்சர். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஆப்டிடியூட் மெத்தடை ஃபாலோ பண்ணவே கூடாது. ஃபார்முலா மெத்தட்ல தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஜென்ரலாவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன வரும், ஏரியா ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை 4. அப்ப வந்து ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் அப்படின்றது சொல்றோம்ல, அதே தான். இப்ப 10 mm பார் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 100 mm ஸ்பேசிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவே வந்து நான் என்ன பண்றேன், அதை ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? என்னன்னா 12 mm பார் அப்படின்றத ப்ரொவைட் பண்றேன். அப்ப வந்து நம்ம இந்த ஸ்பேசிங் வந்து என்ன பண்ணணும், டயாமீட்டரை வந்து ஸ்கொயரா மாத்திரணும். சரிங்களா? அப்ப வந்து 12 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x is equal to என்ன வரும், 100 into 12 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 144. அதே மாதிரி இது 10 mm, இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் அப்படின்றத போட்டிருக்கேன். அப்ப கீழே வந்து 10 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 100 வரும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 100 வரும். இப்ப என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, இந்த 100 mm இந்த 100 mm கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 144 mm அப்படின்றது கிடைக்குது. அப்ப எனக்கு ஸ்பேசிங் வந்து என்ன வருது, 144 mm அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 24. the effective span of simply supported beam. so effective span அப்படின்றது என்னன்னா, so இப்படி ஒரு simply supported beam இருக்குன்னா, இது வந்து காலமா, மேல இருக்குது பீம், இது காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலமோட சென்டர்ல இருந்து இந்த காலமோட சென்டர், இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னுவாங்க. இதுதான் எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னுவாங்க. கிளியர் ஸ்பேன் அப்படின்றது என்னன்னா, இந்த காலமோட டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த காலமோட டிஸ்டன்ஸ், இதை வந்து கிளியர் ஸ்பேன் அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து எனக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளியர் ஸ்பேன் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த்னு எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ் டெப்த்னா உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கக்கூடிய இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, பாட்டம்ல இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த டாப்ல இருந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட சென்டர் போர்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த கிளியர் ஸ்பேன் பிளஸ் இந்த எஃபெக்டிவ் டெப்த் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஃபெக்டிவ் ஸ்பேன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்றது என்னன்னா, கிளியர் ஸ்பேன் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த், கிளியர் ஸ்பேன் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த். இது வந்து ஒரு கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட், பிட்வீன் த சப்போர்ட் அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த காலமோட சென்டர்ல இருந்து இந்த காலமோட சென்டர் வந்து நம்ம எடுத்துப்பாங்க. சரிங்களா? சோ அப்ப இதுக்கு ஆன்சர் 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 25 பாருங்க, the maximum diameter of reinforced bar in a shell. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செக்ஷன் எடுத்தாலும், இப்ப ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஸ்லாப்ல என்ன பண்றாங்க, மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ஸ்லாப்ல வந்து நான் வந்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட டயாமீட்டரை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்லாபோட டோட்டல் திக்னஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவைடட் பை 8 போடணும். இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 160 mm இருக்குன்னு வைங்களேன், 160 mm டெப்த் கொடுக்குறீங்கன்னா 160 டிவைடட் பை 8 போட்டா என்ன கிடைக்கும், 20 mm. 20 mm வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லாப்ல வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க டோட்டல் திக்னஸ் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த திக்னஸ் டிவைட் பை 8 போட்டு தான் என்ன பண்றாங்க, ஸ்லாப்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட டயாமீட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை விட கம்மியா போட்டுக்கலாம். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட டயா தான் என்ன பண்றாங்க, திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, as per IS 456/2000 the thickness of flat slab ஓட யூசுவல் திக்னஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளவு வரும், 12.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, for a no tensile stress occurred in a circular column the diameter d the resultant force must fall within dash from the center of the column அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்குலர் செக்ஷன் இருக்குல்ல,
இந்த சர்க்குலர் செக்ஷன்ல இந்த நடுவுல இருக்கக்கூடிய கோர் ஆர் கர்னல் வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. கோர் ஆர் கர்னல் வந்து என்னன்னு சொல்லலாம், D/8 அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல வந்து என்ன கிரியேட் ஆகாது, எந்த ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து கிரியேட் ஆகாது. கோர் ஆர் கர்னல் அப்படின்னு சொன்னா D/8. ஓகேவா? சோ அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, no tensile occur in a circular column diameter d, the resultant force must be within dash from the center of the column அப்படின்றாங்க. சரிங்களா? எனக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆக கூடாதுன்னா D/8 வந்து நம்ம அடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 28. The lateral ties the reinforced concrete rectangular column under axial compression are அப்படின்றாங்க. சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய காலம்ல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து கொடுக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா டைஸ், TIES. இந்த டைஸ் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எதுக்காகனா பக்லிங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலம்ல லாங் காலம் ஷார்ட் காலம்னு ரெண்டு இருக்கு. லோடு வந்து லாங் காலமை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இப்படி பக்லிங் வந்து கிரியேட் ஆகும். சோ அந்த பக்லிங்கை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், இந்த டைஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? சோ இந்த டைஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அவாய்ட் பக்லிங் இன் லாஞ்சிரோடினல் ஸ்டீல் அண்டர் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்லிங்கை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 29. RCC column is said to be short. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, Ly/Lx இதை வச்சுதான் வந்து என்ன பண்றாங்க, நார்மலாவே வந்து ஸ்லாபுக்கு வந்து பிரிப்பாங்க. எனக்கு கேட்டிருக்கிறது காலமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ட் காலம்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. லெஸ் தென் 12. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெடஸ்டல் அப்படின்னா வெரி ஷார்ட் காலம்னு சொல்லுவாங்க. பெடஸ்டல் அப்படின்னா வெரி ஷார்ட் காலம். இதுக்கு வந்து ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ என்னவா இருக்கும்னா, பெடஸ்டல் அப்படின்னா வெரி ஷார்ட் காலம் அப்படின்னுவாங்க. இதுக்கு வந்து ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ என்னவா இருக்கும், லாம்டா வந்து லெஸ் தென் 3 இருந்ததுன்னா அதை பெடஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 3 to 12 சொல்லுவாங்க. 3 to 12 கூட நம்ம வச்சுக்கலாம். 3 to 12. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்னது, ஷார்ட் காலம் லெஸ் தென் 12. அடுத்தது லெஸ் தென் 12 தான் பெடஸ்டல், 3 to 12 தான் ஷார்ட் காலம், லெஸ் தென் 3 அப்படின்றது பெடஸ்டல். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், பெடஸ்டல் அப்படின்னா வெரி ஷார்ட் காலம். ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் லென்த் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆர் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ லாம்டா வந்து லெஸ் தென் 3 இருந்ததுன்னா அது வெரி ஷார்ட் காலம், அப்படி இல்லைன்னா பெடஸ்டல் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட் காலம் அப்படின்றது எப்ப சொல்லுவாங்க, ஷார்ட் காலம் அப்படின்றது லாம்டா வந்து 3 to 12 இருந்துச்சுன்னா, 3 to 12 அதை ஷார்ட் காலம். அப்ப லாங் காலம்ன்றது எப்ப சொல்லுவாங்க, லாம்டா வந்து கிரேட்டர் than 12 இருந்துச்சுன்னா லாங் காலம். சரிங்களா? சோ இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இதை நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? எனக்கு ஷார்ட் காலம்னு கேட்டிருக்காங்க, லெஸ் தென் 12. ஓகேவா? அடுத்து பாருங்க, the weight of the footing is assumed to weight transfer for the column. சோ இப்போ வந்து காலமோட டோட்டல் வெயிட்ல 10% வந்து வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் வந்து நம்ம 10% காலம் லோட்ல வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆய்லர் ஈக்குவேஷன் ஃப்ரம் த கிரிட்டிக்கல் லோட் அப்படின்றாங்க. ஆய்லர் கிரிட்டிக்கல் லோடு ஃபார்முலா என்னப்பா வரும், ஜெனரலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னது, P is equal to N pi square EI by L square. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இதை வச்சுதான் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் லோடு இஸ் ப்ரொபோஷனல் டு ஃபிளக்சரல் ரிஜிடிட்டி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். P is directly proportional to EI அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது கிரிட்டிக்கல் லோடு காலம் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈல்டு ஸ்ட்ரெஸ். இதுல எங்கன்னா FOA வச்சு சொல்லியிருக்காங்களா, இந்த ஃபார்முலால FOA கிடையாது. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி கரெக்ட் ஆகும். மூணாவது பாருங்க, கிரிட்டிக்கல் லோட் ஆஃப் காலம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லென்த். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா P is inversely proportional to square of the length அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது P is inversely proportional to square of the length தான் சொல்லணும். அவங்க வெறுமனே லென்த்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது தப்பு. அடுத்தது, கிரிட்டிக்கல் லோடு ஆஃப் a column is inversely proportional to square of the length அப்படின்றது கரெக்ட். அப்பனா இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்டும் ஃபோர்த்து மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 32.
the allowable compression load of circular column helical reinforcement. இப்போ வந்து நார்மலா வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த டைஸ் கொடுத்தா அதுக்கு வேற வரும். அதாவது இந்த டைஸ் கொடுத்தா அதுக்கு வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி எடுக்கும். இதுவே நீங்க ஹெலிக்கல் டைஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், சர்க்குலர் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிக்கல் டைஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஹெலிக்கல் டைஸ் கொடுக்கறதுனால நார்மல் காலமை கம்பேர் பண்ணும்போது 1.05 டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து allowable compression லோடுக்கு ஃபார்முலா இதுதான் 1.05 into 0.45 FCK into AC plus 0.67 FO into ASC. இப்ப வந்து இந்த ரெக்டாங்குலர் காலம்னா இதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதுவே ஹெலிக்கல் டைஸ் ப்ரொவைட் பண்ணா 1.05 மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காலம்ல வந்து பெஸ்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷன் தான். இதுவே பீம்ல வந்து பெஸ்ட் செக்ஷன்னா ஐ செக்ஷன் தான். ஓகேவா? அது காரணம் என்ன அப்படின்னா காலமை பொறுத்த வரைக்கும் இப்ப சொன்ன ஹெலிக்கல் டைஸ் ப்ரொவைட் பண்றதுனால கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. சரிங்களா? பீமை பொறுத்த வரைக்கும் ஐ செக்ஷன் தான் பெஸ்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் அவே ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க. இப்ப காலம்ல பெஸ்ட் செக்ஷன் வந்து சர்க்குலர் செக்ஷன் சொல்றீங்க, அப்ப எதனால எல்லா பில்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் செக்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எதனால அப்படின்னா ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். காலமையும் அந்த பீமையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அது உண்மையாலுமே ரொம்ப டிஃபிகல்ட். பில்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரெக்டாங்குலர் காலம் தான் கொடுக்குறோம். இதுவே பெரிய பெரிய பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஹெவி லோட வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. அதனால வந்து சர்க்குலர் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33. இன் கேஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்கொயர் ஃபுட்டிங் ஸ்கொயர் கான்கிரீட் ஃபுட்டிங் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட் அதோட லொகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட்னு சொன்னா அட் த ஃபேஸ் ஆஃப் த காலம் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஒன் வே ஷியர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம். டூ வே ஷியர்னாலும் பஞ்சிங் ஷியர்னாலும் ஒண்ணுதான், d/2 ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 34. The pre-stress concrete member is advisable அப்படின்றாங்க. So pre-stress concrete நம்ம யூஸ் பண்றோம்ல, high strength concrete and high tensile steel இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. high strength concrete and high tensile steel அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 35. IS 1343 1980 the limit of minimum characteristic strength of pre-stressed concrete and post tension concrete. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா characteristic strength தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ப்ரீ டென்ஷனுக்கு என்ன வரும், போஸ்ட் டென்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்றத கேட்கறாங்க. கான்கிரீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கிரேடு. இப்ப ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷனிங் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். டெண்டான்ஸ் இருக்குல்ல, டெண்டான்ஸ்ன்றது அந்த ஒயரை சொல்லுவாங்க. டெண்டான்ஸை வந்து முன்னாடியே வந்து நம்ம டென்ஷன் பண்ணி கொண்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுவோம், அதை ப்ரீ டென்ஷனிங். அதே மாதிரி கொண்டு வந்து ஆஃப்டர் பிளேஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா போஸ்ட் டென்ஷனிங். ப்ரீ டென்ஷனிங்னா டெண்டான்ஸை முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, டென்சைல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. போஸ்ட் டென்ஷனிங்னா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெண்டான்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டென்சைல் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுதான் ப்ரீ டென்ஷனிங்கும் போஸ்ட் டென்ஷனிங்கும் உள்ள வித்தியாசம். ப்ரீ டென்ஷனிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரயில்வே ஸ்லீப்பரை சொல்லலாம். ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா நீங்க ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கும், இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், பார்த்திருப்பீங்க எல்லாருமே. சோ இப்படி இருக்குதுன்னா நம்ம லோடு கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் லோடு ஆக்ட் ஆக என்ன ஆகும், சோ இந்த மாதிரி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வரும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டென்ஷனிங் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ப்ரீ டென்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீ டென்ஷன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட் கிரேடு M40, போஸ்ட் டென்ஷனிங்க்கு M30. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா PRE 3 வார்த்தை, ஆனா 3 போடக்கூடாது, 4 போடணும். போஸ்ட் POST 4 வார்த்தை, ஆனா 4 போடக்கூடாது, 3 போடணும். நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன், உல்டாவா ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்களும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, the minimum size of fillet weld. fillet weld ஓட மினிமம் சைஸ் கேக்குறாங்க. என்ன வரும்னா 3 mm வரும். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. P is a pre-stressed force applied to the tendon of a rectangular pre-stressed beam whose the area of a cross section A and section modulus is Z. The maximum stress in a beam subject to maximum bending moment அப்படின்றாங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. F is equal to P by A plus M by Z அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், the thickness of a steel in a main member not directly exposed to weather. not exposed to weather னா 6 mm அடிக்கணும். exposed to weather அப்படின்ற வார்த்தை வருது. directly exposed to weather. exposed to weather அப்படின்னா 8 mm அடிக்கணும். நாட்னா 6. நாட்டுன்ற வார்த்தை வரலன்னா 8 அடிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க,
according to IS 800 2007 the minimum distance between center of the fastener shall not less than அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வேல்யூ என்ன வரும்னா 2.5 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்றது வரும். ஓகேவா? அடுத்தது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ல வெல்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க. ஷாப் வெல்ட்னா 1.25, சைட் வெல்ட்னா 1.5. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க 41. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இந்த சப்ஜெக்ட்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நான் சொல்ற டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் தான் இந்த டாபிக். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பத்தி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் அதை பொறுத்து வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் மெம்பர், டென்ஷன் மெம்பர், ரெண்டு கேட்டகரி பிரிக்கலாம். கம்ப்ரஷன் மெம்பர், டென்ஷன் மெம்பர். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி பிரிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷனை பத்தி தான் பார்க்க போறேன். இப்ப கம்ப்ரஷனை பொறுத்த வரைக்கும், கம்ப்ரஷன் மெம்பரை பொறுத்த வரைக்கும் டெட் லோடு பிளஸ் லைவ் லோடுன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்? டெட் லோடு பிளஸ் லைவ் லோடுனா 180 வரும். அதே மாதிரி விண்ட் லோடு, டெட் லோடு பிளஸ் விண்ட் லோடு, அப்படி இல்லைன்னா எர்த்குவைக் லோடு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வரும்? 350 வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன்னா 250, 350 கிடையாது, டென்ஷன் தான் 350 வரும். டென்ஷன் ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த டெட் லோடு பிளஸ் லைவ் லோடுனா உங்களுக்கு என்ன வரும்? 180 அப்படின்றது வரும். ஸோ அதே மாதிரி டெட் லோடு பிளஸ் விண்ட் லோடு அப்படி இல்லைன்னா எர்த்குவைக் லோடு அப்படின்னா என்ன வரும்? 350 வரும். அதே மாதிரி ப்ரீ டென்ஷனிங்னா என்ன வரும்? இந்த டென்ஷன் ஜோன்லயே தான் வந்து ப்ரீ டென்ஷனிங் வரும். அதுக்கு 400 வரும். லேசிங்க்கு 140 வரும். லேசிங்க்கு 145, பிரேசிங்க்கு 160, பிரேசிங்க்கு 160. இப்ப பாருங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A member carrying compression load, the resultant after resulting dead load and imposed load. Compression சொல்லிட்டாங்க, ஆனா dead load imposed load மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா 180 தான். ஓகேவா? ஏக்கு வந்து என்ன வரும்? 4 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஃபிளாஞ்ச் ஆஃப் பீம் அகைன்ஸ்ட் லேட்டரல் டார்ஷன் பக்லிங் அப்படின்றாங்க. டார்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்தா 300. இந்த இதுல டார்ஷன் எழுதிக்கங்க. டார்ஷன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா டார்ஷன்னா 300 வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்ஷன் பக்லிங் அப்படின்றாங்க. அப்பனா என்ன வரும்? 300 வரும். அடுத்து மெம்பர் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன். ஓகேவா? சோ மேக்ஸிமம் வேல்யூ டென்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன அடிக்கணும்? 400 அடிக்கணும். எ மெம்பர் நார்மலி ஆக்டர் அண்ட் டை ரூஃப் ட்ரெஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து டென்ஷன்ல நான் சொல்லியிருக்கேன் டெட் லோடு பிளஸ் விண்ட் லோடு, அது வந்து என்ன வரும்? 350 வரும். ஓகேவா? சோ இப்ப நான் எழுதி போட்டிருக்க டேட்டா 1 2 3 4 5 6 7 8. சோ இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 42 பாருங்க. The tensile strength of a plate is given by அப்படின்றாங்க. சோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 0.9 FU into AN divided by gamma M1. சரிங்களா? சோ இதுல வந்து FUன்றது ultimate tensile strength of a plate அப்படின்னுவாங்க. ANன்றது net area of a plate அப்படின்னுவாங்க. gamma M1னா partial safety factor. சரிங்களா? கான்கிரீட்டுக்கு ஒரு வேல்யூ வரும், ஸ்டீலுக்கு ஒன்னு வரும். சரிங்களா? gamma M0னா 1.10, gamma M1க்கு 1.25, M0னா 1.10, M1க்கு 1.25. இது ரொம்ப முக்கியம், இது படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 43 பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேக்குறாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து என்னன்னு சொல்றாங்க? 0.66 FY. ஓகேவா? பியரிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0.75 FY. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0.45 FY. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் the number of seismic zone. seismic zone மொத்தம் 5 கேட்டகரியா வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்கப்பா. என்னன்னா மைல்டு, மாடரேட், மூணாவது சிவியர், நாலாவது வெரி சிவியர், அஞ்சாவது எக்ஸ்ட்ரீம். இத்தனை கேட்டகரியா வந்து என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்க the angle of inclination of lacing bar அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து லேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல பார்த்துருப்பீங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லேசிங் கொடுப்பாங்க. இந்த லேசிங்கோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் வந்து கேட்கறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளோனா இந்த ஆங்கிள் வந்து 40ல இருந்து 70 டிகிரிக்குள்ள இருக்கும்பா. 40ல இருந்து 70 டிகிரிக்குள்ள இருக்கும். ஓகேவா? அடுத்து 46. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கான்சென்ட்ரேட்டட் லோட், அதான் நான் சொன்னேன். என்னது? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா M is equal to W L/4. இந்த Wன்றதான் கொலாப்சபிள் லோடா, அப்ப W is equal to 4 MP divided by L அப்படின்னு சொல்லலாமா? அப்ப வந்து என்ன வரும்? இதுக்கு வந்து ஏக்கு வந்து 1. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட்ல UDL ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வரும்? M is equal to WL²/8. அப்ப வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு W வேணும். W is equal to MP into 8 divided by L² அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ வந்து பிக்கு வந்து 2. அடுத்தது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்ல கான்சென்ட்ரேட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் இதுல வந்து என்ன பண்றாங்க, சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா WL/4 அதை வந்து 4 MP/L. அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா 1.5 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும்? 4 into 1.5 3/2 எழுதிக்கலாமா? 1.5 3/2 எழுதுங்க. 2 2s are 4, அப்பனா 6 சொல்லி கிடைக்கும். அப்ப 6 MP/L அப்படின்னு சொல்லி போடலாமா? அப்ப இதுக்கு வந்து 6 MP/L. அடுத்தது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர்ல UDL சொல்றாங்க. இப்ப சிம்பிளி சப்போர்ட்டட்ல UDL ஆக்ட் ஆச்சுன்னா 8 MP/L. அப்ப 8 into 1.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை நான் 8 into 3/2 பிரிக்கிறேன். 2 4s are 8. அப்ப என்ன வரும்? 4 3s are 12. 12க்கு நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11.6/6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சோ சிம்பிளி சப்போர்ட்டரை வச்சு தான் ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவரை நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர்னா 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபிக்ஸ்டு பீம்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 47வது क्वेश्चन பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு क्वेश्चन வரும்பா. பீம், காலம், ஸ்லாப் எது வந்து கரெக்டான மேட்ச்னு கேக்குறாங்க. பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. பீம்ல மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்ன போடலாம்னா AST ஈக்குவல் டு 0.85 divided by FY into BD ன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4% BD, B into capital D. ஸ்மால் டி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. கேபிட்டல் டி போடணும். ஏன்னா ஸ்மால் டினா எஃபெக்டிவ் டெப்த், கேபிட்டல் டினா ஓவரால் டெப்த். அப்ப 4% ஆஃப் BD அப்படின்னு போட்டுப்போம். ஓகேவா? காலமை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.8%. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6%. ஓகேவா? மேக்ஸிமம் 6% வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்கறாங்க. இப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடியது FE 415 ஸ்டீலா இருந்ததுன்னா 0.12% BDன்னு போடலாம். இதுவே FE 250 கிரேட் இருந்ததுன்னா 0.15% BDன்னு போடலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 4% BD. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்ல இருந்து கம்பல்சரி ஒரு क्वेश्चन வந்து ஏல கேட்பாங்க, JDOலையும் கேட்பாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல் த அபோவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 48. For a laser column, the minimum width of lacing bar. So அதாவது என்ன கேக்குறாங்கன்னா இந்த லேசிங் பாரோட மினிமம் width, இந்த லேசிங் பார் கொடுக்குறாங்களா, இந்த லேசிங் பார் இந்த லேசிங் பாரோட மினிமம் width கேக்குறாங்க. சோ அது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3 into nominal dia of a bolt அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்ப வந்து நாமினல் டயா வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 mm னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பனா 3 into 20 mm னு போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 mm அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மினிமம் width ஆஃப் லேசிங் பார் வந்து 60 mm. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த 3 into நாமினல் டயா இது ரொம்ப முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 49. The effective length of battening. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேசிங்னா 5%, லேசிங்னா 5%, பேட்டனிங்னா 10%. ஓகேவா? லேசிங்னா 5%, பேட்டனிங்னா 10%. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். லேஸ் பாக்கெட் 5 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லேசிங்னா 5%, பேட்டனிங்னா 10%. ஓகேவா? அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 50. According to IS 800, the effective length of compression member with both ends are fixed ன்னு சொல்றாங்க. இது நான் உங்களுக்கு effective length பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ஒரு பார்த்திருக்கோம். இதை ஒரு டைம் ரீகால் பண்ணிடுவோம்.
போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டுனா என்ன வரும்? போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டுனா பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயரா? திருப்பி போட்டு ரூட் எடுத்தா என்ன வரும்? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்னு வரும். அதை எல்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாமா? எஃபெக்டிவ் லென்த் எல்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ச்டு. அது என்ன வரும்? 2 பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயரா? அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? எல் பை ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். எல் பை ரூட் 2வை 0.707 இன்டு எல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். நான் சொல்றது எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்டீல்ல வந்து இந்த வேல்யூவே மாறும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கிறோம். போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இது வந்து என்ன வரும்? 4 பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயரா? அப்ப எல் பை ரூட் ஆஃப் 4ன்னு போட்டா எல் பை 2ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? 0.5 இன்டு எல் அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க, கடைசியா வந்து ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் ரெண்டு ஃப்ரீ. இப்படி இருக்குன்னா அதை நம்ம எப்படி எழுதிப்போம்? 4, அதாவது பை ஸ்கொயர் இஐ பை 4 எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப ரூட் ஆஃப் 4 எல் ஸ்கொயரை ரூட் 4க்கு வந்து 2, எல் ஸ்கொயரை எல்னு எழுதிக்கலாம். இப்ப இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல பார்த்தோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இதுல என்ன சார் மாறும் அப்படின்னா, ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூ வந்து வித்தியாசம் வரும். அது 2 என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டுக்கு இதுல என்ன எல் கொடுத்துருக்காங்க? இதுலயும் எல் தான். ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் ரெண்டு இன்ச்சுக்கு 0.707 இன்டு எல்லா. இதை வந்து 0.80 எல் அப்படின்னு ஸ்டீல்ல சொல்லுவாங்க. அடுத்தது போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுக்கு 0.5 எல்லா. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 0.65 எல் அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் ரெண்டு ஃப்ரீன்னு இருக்கா? இதுல 2 எல்னு இருக்கா? ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 2 எல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும்பா. நானே ஒரு சில கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த எஃபெக்டிவ் லென்த்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டிருக்கிறது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இவங்க IS 800ன்னு சொன்னாலே ஸ்டீல் தான். அதனால நம்ம வந்து என்ன அடிக்கலாம்? 0.65 எல் அடிக்கலாம். அவசரப்பட்டு யாரும் ஆப்ஷன் ஏவை அடிக்காதீங்க. கொஸ்டின்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் லென்த்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த யூனிட்ல கேட்பாங்க. வேற என்ன கேட்பாங்கன்னா, இந்த டேபிள் கொஸ்டின் நம்பர் 47 ஒரு டேபிள் சொல்லியிருக்கேன்ல, மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது பீம், காலம், அதே மாதிரி ஸ்லாப். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இந்த ஸ்லண்டர்னஸ் ரேஷியோல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல பார்த்துருக்கோம். ஸோ நான் சொன்னது எல்லாமே ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதோட 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில 2027 ஏஇ எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் டிஎன்இபிக்கு ஸோ புதுசா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இந்த மந்த் கண்டக்ட் பண்றோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பத்தி நீங்க ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இன்னைக்கான டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாஃப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.